குடும்பஸ்தன் ஆக்டர் மணிகண்டன் அவருடைய நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்த ஒரு தமிழ் திரைப்படம். ஆக்டர் மணிகண்டன் அவருடைய நடிப்பில் எந்த திரைப்படம் வந்தாலும் நம்ம நம்பி தியேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் வந்துருச்சு. அந்தளவுக்கு சூப்பராக செலக்டடாக எல்லா தேட்டருமே எல்லா படங்களையும் செலக்ட் பண்ணி நடிச்சிக்கிட்டு இருக்காப்புல. ஏன்னா லவ்வராக இருக்கட்டும், குட் நைட்டாக இருக்கட்டும், எல்லா திரைப்படமும் ரொம்ப அற்புதமான திரைப்படங்கள். இப்போது லாஸ்ட்டாக வெளிவந்த இந்த குடும்பஸ்தன் திரைப்படமும் உலக அளவில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு. 25 நாளுக்கு மேலே தேட்டரில் ரொம்பவே சூப்பராக ஓடி இருக்குது. 25 நாள் 25 கோடி வேர்ல்டு வைடு அப்படின்றது எல்லோரும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கு 1 கோடியா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒன்று ஓடி வேர்ல்டு வைடு இப்போதைக்கு இந்த திரைப்படம் 25 கோடி வசூல் வந்திருக்கு. சரி, இந்த குடும்பஸ்தன் திரைப்படத்தை பற்றி இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த திரைப்படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. நம்ம ரீசெண்டாக ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருந்தோம். இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸ் இன்னும் சேல் ஆகலை, ஹாட்ஸ்டார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அந்த அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணாப்புல. என்னென்னா, இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸை சேல் பண்ணி முடிச்சிட்டாங்களாமா. நம்ம ஹாட்ஸ்டார் வாங்கலை, இப்போதைக்கு ZEE5 வாங்கியிருக்காங்க. தேட்டரில் ஒரு 6 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்காங்க போல இருக்கு. நம்ம ZEE5 தரப்புல இருந்து கூடிய சீக்கிரம் இந்த படத்தோடைய ஸ்ட்ரீமிங் ரைட்ஸை பற்றி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும். ஸோ அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக நம்ம மணிகண்டன் நடிப்பில் வெளிவரக்கூடிய ஒரு திரைப்படத்துடைய ஓடிடி ரைட்ஸ் வேறு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வாங்கியிருக்குன்னா அது இந்த குடும்பஸ்தன் தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தை இப்போதைக்கு ஹைப்ரிட் முறையில் தான் வாங்கியிருக்காங்க. அதாவது படத்தை ZEE5ல ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து ஒரு இனிஷியலாக ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இந்த படத்தை வாங்கி இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ப்ராஃபிட் ஷேர் மாதிரி தான் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏதோ ஒன்று கூடிய சீக்கிரம் உங்களுக்காக இந்த குடும்பஸ்தன் திரைப்படம் ZEE5ல ஸ்ட்ரீம் ஆக போகுது. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் ZEE5ல ஸ்ட்ரீம் ஆனதுக்கப்புறம் ZEE5ல பாருங்கள். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.